Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே புதுசாக ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய கேபேஜ் கட்லெட்ஸ். இன்றைக்கி நான் இதை பர்பிள் கேபேஜை வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் ஒயிட் கேபேஜ் வச்சும் இதே ரெசிப்பியை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வரும். இதை நம்ம ஒரு ஸ்டார்டர் ரெசிப்பியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு சைடிஷ் ரெசிப்பியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கை ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன். ஒரு 2 to 3 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கை ஆறுனதுக்கப்புறமா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கையிலேயே. இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம மசிச்சு விட்டாச்சு. இப்போது நம்ம மற்ற பொருட்களை ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ இது கூட நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பர்பிள் கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஒயிட் கேபேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் பர்பிள் கேபேஜில் நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. அதாவது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற க்ரீன் கேபேஜை விடவே இந்த பர்பிள் கேபேஜில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால் கிடச்சிதுன்னா இந்த பர்பிள் கேபேஜை எப்போயுமே வாங்கி சமைக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது கூட பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை அண்டு கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரமாக இருக்கிற மிளகாத்தூள் 1 டீஸ்பூனும், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூனும், கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூனும், cumin பவுடர் 1/2 டீஸ்பூனும், கார்லிக் பவுடர் இருக்குது இல்லையா, அது ஆப்ஷனல் தான். உங்கள் கிட்டே இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது இதெல்லாம் பைண்ட் ஆகிறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கடலை மாவும், மொறுமொறுப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு அரிசி மாவையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. நம்ம சால்ட் போட்டிருக்கிறதுனால கேபேஜிலேருந்தே கொஞ்சம் வாட்டர் ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆனியன்லேருந்தும் வாட்டர் ரிலீஸ் ஆகும். ஸோ அதை வச்சே நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கட்லெட் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட்லெட்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொரிச்சு எடுக்கும்போது கரெக்டாக வரும். இல்லைனா பிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம கட்லெட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இது எல்லாமே பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இதை எய்தர் நீங்கள் வடை மாதிரி ஃபுல்லாக ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்தாலும் எடுக்கலாம். இல்லைனா இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிற மாதிரி ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். இதை ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணிக்கிட்டேன். அதில் ஜஸ்ட் ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை லோ மீடியமுக்கு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்ஸை பொரிச்சு எடுத்துட வேண்டிதான். இந்த மாதிரி அகலமான சாஸ்பேன் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே நேரத்திலேயே ஒரு 6-7 கட்லெட்ஸை பொரிச்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கட்லெட்ஸ் எண்ணெயும் ரொம்ப கம்மியாக தான் குடிக்கும். இது சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு வெந்து வந்துடும். அதனால் நீங்கள் ஃப்ளேமை லோ மீடியம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா கருகின மாதிரியான ஸ்மெல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சைடிஷ் ரெசிபீஸ், குருமா வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக கேபேஜில் கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்ற ரெசிபியும் இருக்குது. அதையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.